காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தவர் விஜயதரணி. விளவங்கோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்தார். அவருடைய பவருக்கு எப்படின்னா, ஒரு நேரத்தில் நேரடியாக சென்று ஈவி.கே.எஸ். இளங்கோவனோடு மல்லுக்கு நின்றார். அந்த அளவிற்கு ஒரு வலிமையான தலைவராகவும், மிகப்பெரிய குடும்ப பின்னணி, தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய மிகச்சிறந்த ஒரு இரத்த உறவாகவும் அவர் இருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி தமிழ்நாட்டிலும் கூட எல்லா இடங்களிலும் விஜயதரணியை தெரியும். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்த அவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை சரியாக பயன்படுத்தவில்லை, தமக்கான இடம் அவர்கள் கொடுக்கவில்லை என்ற ஏமாற்றம், அதே சமயம் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்களுக்கிடையே சத்தியமூர்த்தி பவனில் ஏற்பட்ட மோதல்கள் எல்லாம் அவர் அங்கிருந்து உடனடியாக மோடி பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்கும் தலைவர் என்ற அடிப்படையில் அவர் பாஜகவிலே இணைந்தார். பொறுப்பு எதுவும் உடனடியாக கொடுக்கப்படவில்லை. ஆண்டுகள் கழிந்தது. ஆனாலும் விஜயதரணி ஒரு தியாகத்தோடு எம்எல்ஏ பதவியும் கூட திறந்த நிலையில்தான் அவர் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறார். தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தனது காலை செய்தியில் காங்கிரஸ் கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தொகுதியில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதாவில் இணைந்தார். தற்போது வரை அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படாத நிலையில் அவர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் அதிமுக இல்லாமல் சந்தித்த பாரதிய ஜனதா அடுத்து வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணியில் சந்திக்க தற்போது முடிவு செய்து டெல்லியிலிருந்து அமித்ஷா சோலா ஹோட்டலில் தங்கி ஆட்களை சந்தித்து, அதாவது ஒரு கூட்டணி அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த முயற்சிக்கு உடனடியாக பலன் கிடைத்த நிலையில் அவர் மீண்டும் அதிமுகவினுடைய தலைமையில் இந்த கூட்டணியை உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை பதவிக்காலம் முடிந்ததாக கூறப்பட்ட நிலையில் புதிய தலைவராய் யார் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற குழு தமிழகம் வந்து, அதன்படி தமிழ்நாட்டின் தென் மாவட்ட முகமாக பார்க்கப்படும் முன்னாள் அதிமுகவின் மிக பிரபலமான நயினார் நாகேந்திரன் தற்போது பாஜகவின் எம்எல்ஏ மாநில தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர் பதவியும் ஏற்றுக்கொண்டார். இதனை அடுத்து முன்னாள் தலைவர் அண்ணாமலை, முன்னாள் திரைத்துறை நடிகர் சரத்குமார், வானதி சீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக பதவியேற்றார்கள். இந்த பட்டியலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியில் இருந்த எம்எல்ஏ பதவியை துறந்துவிட்டு பாரதிய ஜனதாவுக்கு வந்த விஜயதரணிக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய விஜயதரணி, விரைவில் பதவியோ பொறுப்போ வழங்கப்படும் என்று மேலிடமும் கட்சியும் உறுதி அளித்திருக்கிறது. நிச்சயமாக அதற்குண்டான செய்தி உங்களை வந்து சேரும். ஏற்கனவே அதிருப்தி தெரிவித்திருந்தேன். இனிமேல் அதிருப்தி வராத அளவுக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள். உறுதியாக நிச்சயமாக நல்ல பதவி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இருவேறு கருத்துக்களில் மாற்று கருத்துக்கள் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக பதவி வழங்கப்படும். புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரது நீண்டகால அனுபவம் வாய்ந்த அரசியல் பயணம், பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவர் முன்வைக்கப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத் தருவார் என்பதில் இருவேறு கருத்தில்லை என்று வழக்கறிஞரும் பிரபல அரசியல் தலைவருமாகிய விஜயதரணி சொல்லியிருக்கார். இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது என்றாலும் கூட, அவருக்கு பின்னால் வந்தவர்கள் முன்னால் வந்தவர்கள் என்று அல்லாமல் சூர்யா போன்றவர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதாவிலே மிக முக்கியமாக பதவிகள் யாருக்கு வழங்கப்பட்டது? வானதி சீனிவாசனுக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை இவர்களெல்லாம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக ஆன பின்பு வினோஜ் பி செல்வம், கனகராஜ், சதீஷ்குமார், நாராயணன், திருப்பதி, எஸ்ஜி சூர்யா ஆகியோரும் கூட தேசிய செயற்குழு உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டார்கள்.
தேர்தல் பணிகள் மற்றும் கட்சி பணிகளில் இந்த தேசிய பொதுக்குழு முக்கிய பங்கு வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் இவ்வளவு காலம் அவர் தாமதித்திருக்கிறார். உடனடியாக எம்எல்ஏ பதவியை அவர் தியாகம் செய்திருக்கிறார். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் மிகச்சிறந்த ஆளுமை, தலைவர்களோடு பேசுபவர், ஒரு வழக்கறிஞர். ஆனால் அவருடைய தாராள மனப்பாங்கு அல்லது மனச்சங்கடம் இப்படி வெளிப்புறமாக அவர் பேச சொல்லியிருக்கு. ஆனால் உண்மை, அவர் இடம் தெரியாமல் வந்து மாற்றிக்கொண்டார். அதை எப்படி மாற்றுவது என்கின்ற குழப்ப மனநிலையில் அவர் இருப்பதாக செய்திகள் வருகிறது. உண்மையிலேயே அவருக்கு அடுத்து வழங்கப்படுகிற பதவி தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று கேட்டால், தேசிய அளவுக்கான பதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் இவரை மாநில பதவிகளில் ஏதாவது ஒன்றை இவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்ற அடிப்படையில் திரு நயினார் நாகேந்திரன் வழங்கலாம் என்றுதான் தற்போது ஒரு குமுறலான தொழி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து முன்னாள் காங்கிரஸ்காரர்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு விஜயதரனுடைய முணுமுணுப்புக்கான ஒரு பார்வையாக இருக்கிறது. நன்றி.